இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். காஞ்சிபுரத்துல நம்மளோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ காஞ்சிபுரத்துல வந்து எத்தனை பேர்கிட்ட நம்மளோட கருத்து கணிப்புகள் எடுத்திருக்காங்க அப்படின்னா 967 பேர்கிட்ட, ஆனால் வேலிட்னு 954 மட்டும்தான். இதுல வந்து இந்துக்கள் 844 பேர், கிறிஸ்தவர்கள் 61 அண்ட் முஸ்லீம்கள் 42, ஆதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 7, ஆண்கள் 466, பெண்கள் 479, மூன்றாம் பாலினத்தவர் 9, 18ல இருந்து 19 வயசு வரைக்கும் 255 பேர், 20ல இருந்து 30 வயசு வரைக்கும் 224, 30ல இருந்து 50 வயசு வரைக்கும் 229 பேர், 50 வயதுக்கும் மேற்பட்டோர் 246 பேர், படித்தவர்கள் கேட்டகரியில் 719, படிக்காதவர்கள் கேட்டகரியில் 235 மட்டுமே. குடிவாரியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வன்னியர் சமூகத்துல இருந்து 286 பேர் வந்து நம்ம வந்து கேள்விகள் கேட்டிருக்கோம். பாரியார் சமூகத்துல இருந்து 277 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. முதலியார் சமூகத்துல இருந்து 114 பேரும், நாயுடு சமூகத்துல 43 அண்ட் கோனார் அப்படிங்கிற சமூகத்துல 38 பேர் வந்து பதில்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சமூகம் சேராதவர்கள் இந்த பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா 196 பேர் வந்து இருக்காங்க. அண்ட் கட்சி சார்பா திமுகக்கு 237 பேர் வந்து பதில் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து 29 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அஇஅதிமுக இருந்து 238 பேர் வந்து இதுல பதில் வச்சிருக்காங்க. பிஜேபியில இருந்து 26, அமமுக இருந்து 43, நாம் தமிழர்ல இருந்து 49, பாஜக இருந்து 73 பேர், இந்த கட்சியெல்லாம் சேராதவர்கள் 269 பேர் தங்களுடைய கருத்துக்களை வந்து இங்க தெரிவிச்சிருக்காங்க. திமுக அரசாங்கத்தோட செயல்பாடு பத்தின கேள்விகளுக்கு மிகவும் மோசம்னு 28% பேரும், மோசம் அப்படின்னு 25% பேரும், சுமார் அப்படின்னு 18% பேரும் சிறப்பாக செயல்பட்டு அப்படின்னு 15% பேர் தங்களுடைய பதில் வந்து அளிச்சிருக்காங்க. அண்ட் பாஜக அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு இந்த 2.5 வருஷத்துல அப்படின்னு திமுக பத்தி கேட்ட மாதிரியே ஒரு கேள்வி கேட்டப்போ மிகவும் மோசம்னு 33% பேரும், மோசம் அப்படின்னு 26% பேரும், சுமார் அப்படின்னு 19% பேரும், சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு 13% பேரும் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய பிரதமர் வேட்பாளராக நீங்க யார் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா மிகவும் குறைந்தபட்சமா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 1.57% பேர் வந்து கருத்து வச்சிருக்காங்க. அதற்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் அவர்களை 4.16% பேர் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக பாக்குறாங்க. ஆனா அதுக்கு இரண்டாவது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி 29% வாங்கியிருக்காரு. பட் அதிகபட்சமா 55.38% பார்வை வாக்குகள் வந்து வாங்கி ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக பார்க்கணும்னு காஞ்சிபுரம் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் காஞ்சிபுரம் மக்கள் கிட்ட விஜய் பத்தி கேட்டா அவருடைய கட்சிக்கு 2026 டிவிக்கு வாக்களிப்பீங்களான்னு கேட்டா அதிகபட்சமா 69% நோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 13% எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 13% பேர் 13.40% பேர் இப்போதைக்கு சொல்ல முடியாது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கிற 4.5% பேர். அண்ட் 2019 நடந்த ஜெனரல் எலெக்ஷன்ல உங்களுடைய ஓட்டு யாருக்கு விழுந்துச்சு அப்படின்னு கேட்டா திமுக கூட்டணிக்கு 56.15%, அஇஅதிமுக கூட்டணிக்கு 30.29%, நாம் தமிழர் கட்சிக்கு 5.15%, இதர பல கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.80% வந்து வாக்குகள் செலுத்தியிருக்காங்க. நாளைக்கு நடக்க போற நாளை மறுநாள் நடக்க போற 2024 லோக்சபா எலெக்ஷன்ல உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்டா திமுக கூட்டணிக்கு 42%, அஇஅதிமுக கூட்டணிக்கு 38%, பாஜக கூட்டணிக்கு 10%, நாம் தமிழர் கட்சிக்கு 5% வாக்குகள் மட்டுமே. ஸோ சட்டமன்ற தொகுதி வாரியா காஞ்சிபுரத்துல எந்த கட்சி எங்க ரொம்ப வெயிட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஸ்டாட்ஸ் சொல்லுதுன்னா செங்கல்பட்டுல வந்து பாத்தீங்கன்னா திமுக வெயிட்டா இருக்காங்க. ஏன்னா 44.95% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் 41.48% மதுராந்தகத்துல வாங்கி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா வந்து மதுராந்தகத்தை வந்து வச்சிருக்காங்க. பிஜேபி அலையன்ஸ்க்கு அதிகமான ஓட்டுகள் காஞ்சிபுரத்துல கிடைச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 13.56% செய்யூர்ல, நாம் தமிழர் கட்சிக்கு 8.87%, செங்கல்பட்டுல அவங்களோட வாக்கு எண்ணிக்கை அதிகமா வந்திருக்கு. அண்ட் ஃபைனல் ரிசல்ட்டா காஞ்சிபுரத்துல திமுக தான் வின் பண்ணும், அதுவும் ஒரு சின்ன மார்ஜின்ல 41.34% அது வாங்கி வின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அஇஅதிமுகக்கு 38.88% அண்ட் பிஜேபி 11.41% மட்டுமே. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் 5.80% அவங்க வந்து கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன மார்ஜின்ல தான் காஞ்சிபுரத்தை திமுக வந்து ஜெயிக்கும் அப்படின்னு ஸ்டாட் சொல்லுது. திமுக லீட்ல இருக்காங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியும். லீட்ல இருக்காங்க, 20 தொகுதி நெக் டு நெக் இல்லையா? ஸோ ரொம்ப ஹாட்டா இருக்கும் போது காஞ்சிபுரம் கண்டிப்பா. ஓகே, சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஹாட்டா இருக்க போற காஞ்சிபுரத்தோட ரிசல்ட் வந்து சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி.